ஒரு நடிகரையோ, இல்ல ஒரு விளையாட்டுத் துறையில சிறந்து விளங்குறவங்களையோ நமக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா, அவங்கள நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். அவங்க எந்த மாரி ஹேர் ஸ்டைல் வச்சிருக்காங்க, அவங்க எந்த மாரி காஸ்டியூம்ஸ் போடுறாங்க, அவங்களோட நடவடிக்கைகள், அவங்களோட கொண்டாட்டங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். நம்ம வந்து ஒரு ரசிக மனப்பான்மையிலே நம்ம இருப்போம். ஆனா, நம்ம ஒருத்தர தலைவனா ஏத்துக்கிறோம் அப்படின்னா, நம்ம அந்த தலைவரோட கொள்கை, அவரோட குணநலன்கள், அந்த தலைவர் எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிறத நம்ம பின்பற்றணும். தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடிய அனைவருக்கும் ஒரே தலைவர். மதுப்பழக்கம், புகைப்பழக்கம், எந்த விதமான போதை பழக்கமும் அவர்கிட்ட கிடையாது. எந்த விதமான போதை பழக்கவழக்கம் எதுவுமே இல்லாம, தன்னோட கொள்கையில மட்டுமே அவர் கடைசி வரைக்கும் உறுதியா நின்னாரு. அவர தலைவரா ஏத்துக்கிட்ட நம்மள்ல எத்தனை பேர் இன்னைக்கு அந்த போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறோம்? ஒரு ரசிகனா, தலைவர், தலைவர் அண்ணா அப்படின்னு மட்டும் பேசாம, அவர தலைவரா ஏத்துக்கிட்ட நம்மள்ல எத்தனை பேர் வந்து இந்த போதை பழக்கங்கள் இது எல்லாத்தையும் விட்டு விலகி இருக்கோம்? இன்னைக்கே நம்மட்ட இருக்கிற இந்த போதை பழக்கத்தெல்லாம் நம்ம வந்து கைவிட போறோம். அவர தலைவரா ஏத்துக்கிட்ட நாம, இனிமே அவர போலவே எந்த விதமான போதைப் பொருளையும் இனிமே பயன்படுத்த மாட்டோம்னு உறுதி ஏற்போம்.